ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஷிட்ஸுவை வாங்கலாமா வேணாவா, ஸோ இது யாரெலாம் வந்து வாங்கலாம், யாருக்கெல்லாம் இது செட்டே ஆகாது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிபேட்டில் இருக்க லெஷாப்ஷோ அப்படிங்கிற ஒரு ப்ரீடோட கிராஸ் ப்ரீட் தான் வந்து ஷிட்ஸு. ஸோ இது வந்து ராயல் சைனீஸ் எம்பரர் வந்து இதை வந்து ஒரு பெட்டாக வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. மேபி அந்த ஒரு இதுக்காகவோ என்னமோ இது ரொம்ப ஹைப் கொடுத்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. இந்த டாக் வந்து ரொம்ப அவ்வளோ நாட்டித்தனம் பண்ணும். ஆனால் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டு. இதை விட ஒரு காமான ஒரு டாக் இருக்கவே இருக்காது அப்படிங்கிறதுலாம் வந்து நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ நானும் அதான் நினச்சேன். ஏன்னா நானும் வந்து ஒரு குட்டி பாப்பா வச்சுருக்கேன். ஸோ என்னோடய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடம் பண்ணதுனால தான் நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி இந்த டாகை வாங்கவே ஒத்துக்கிட்டேன். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் எதை வச்சு வந்து லைக் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, லைக் கலர், அதோட ப்ரீடு, அதே மாதிரி அதோட கலர் காம்பினேஷன்ஸ், அந்த ட்ரை கலர்னு சொல்லுவாங்க பொதுவாக. இந்த ப்ரௌன் ஷேட் இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாடி வந்து ஒயிட்டாக இருக்கணும். சுகர் கம்மியாக இந்த ட்ரை கலர்னு சொல்லுவாங்க. லைக் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பக்கமும் வந்து ஒன்று பிளாக்காக இருக்கும், இல்லைனா ப்ரௌனாக இருக்கும். அதே மாதிரி மிடில் வந்து ஒயிட் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து ப்ரௌன் ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி பாடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒயிட் அண்ட் ப்ரௌன் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து ட்ரை கலர் காம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் குழந்தையில பார்க்கும்போது இது வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ரீடை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மதர் பார்த்துட்டு வாங்குங்க. மதர் அண்ட் ஃபாதர் வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்குங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு கலர் ஐடென்டிஃபிகேஷனே வந்து தெரியாது. லைக் அப்போ ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கும். குட்டியில் இருக்கிற மாதிரி பரிசில் இருக்காது. ஸோ நாங்கள் வரும்போது கொஞ்சம் எங்களோட சுகர் வந்து, இவங்க பேர் வந்து சுகர். லைக் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தப்போ கொஞ்சம் டார்க் கலராக தான் இருந்தாங்க இங்கெல்லாம். ஆனால் நாங்கள் வந்து மதருக்கு வந்து இந்த கலர் தான் அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தாங்க. ஸோ நான் வந்து இந்த கலர் தான் வேணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இதை வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஹை, அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து உங்களோட கலர் அண்ட் ப்ரீடு, அதான் அதோட கலர் காம்பினேஷன்ஸ்லாம் வச்சு வந்து உங்களுக்கு 8,000லேருந்து 35,000 வந்து வரைக்கும் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. லைக் வந்து இதில் வந்து நிறைய மித்து இருக்குது. லைக் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஷோ குவாலிட்டி அப்படிங்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஷோ குவாலிட்டினா அது வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். அது வந்து ப்ராப்பர் கலரிங் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறாங்களே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதை வச்சு பேஸ் பண்ணி யாரும் நம்ம வாங்க போகிறது கிடையாது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இதுவும் ஷோ குவாலிட்டின்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் அந்த சர்டிஃபிகேட்டுக்கெலாம் வந்து மெனக்கெடல. நாங்கள் வந்து பெட்டாக தான் வளர்க்குறோமே தவிர நாங்கள் ஒன்றும் எதுவும் காம்படிஷனுக்குலாம் கூப்பிட்டு போகிறதில்ல. அதனால் நாங்கள் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கல. ஸோ சுகர் வந்து பார்த்திங்கன்னா 45 டேஸாக இருக்கும்போது நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். லைக் பிகினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஓன் ஸ்டோரி தான், டைம் எடுக்கும், சாரி. லைக் பிகினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட இருக்கவே இருக்காது. லைக் நாங்கள் எப்போ ரூமில் வச்சுருந்தாலும் ஃபஸ்ட்டு நாங்கள் வின்டர் டைமில் கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் சரி ஓகே, அது கொஞ்சம் வார்மாக வேணும் இல்லையா, குட்டியாச்சு பயந்துரு போகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரூமில் வச்சுருந்தோம். எங்கள் ரூமில் அது எங்கள் கூட இருக்கவே இருக்காது. முதல்ல கதவை திறங்கடா வெளியே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி குடுன்னு ஓடி போய் வெளியவே இருக்கும். யார் கூடயும் உள்ளேயே வராது. ஆனால் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே துரத்த வேண்டியதாக இருக்குது. தயவு செஞ்சு வெளியே போ, உள்ளே வராது அப்படிங்கிற அளவுக்கு பண்ண வேண்டியதாக இருக்குது. கூடயே இருக்கும். லைக் அவங்கள விட்டு எந்த இடத்துலையும் நகரவே மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள். ஸோ யாருக்கு வந்து இந்த ப்ரீட் செட் ஆகும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, லைக் நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, அதே மாதிரி ரொம்ப சின்ன ஸ்பேஸில் இருக்கீங்க, உங்களுக்கு பெரிய ஸ்பேஸ்லாம் இல்லை, இடம்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் அதே மாதிரி ரொம்ப மண் அந்த மாதிரிலாம் இருக்கிற இடம்லாம் கிடையாது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரீட் வந்து செட் ஆகும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஃபர்ரி டைப்பு. அதனால் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு மண்லலாம் விளையாட விடாமல் இருக்கிறது நல்லது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மெயினாக அப்பார்ட்மெண்ட் கல்ச்சரில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ப்ரீட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இதுக்கு நிறைய ஸ்பேஸ் தேவையே இல்லை. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 1 ஃபீட்லேருந்து 1.5 ஃபீட் வரைக்கும் தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட வெயிட் வந்து மேக்ஸிமம் வெயிட்டே வந்து 5 kg தான். ஸோ ரொம்ப குட்டியாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெருசாக ஸ்பேஸ் வந்து தேவைப்பட போகிறதில்ல. லைக் லேப்ரடாக் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு ஹியூஜ் ஸ்பேஸை வந்து பிடிச்சிக்கும். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப நாய்ஸை க்ரியேட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
பிரச்சனை இல்லை. அதனால் வந்து இது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது பெஸ்ட் ப்ரீடுன்னு சொல்லுவேன். யாருக்கு வந்து செட்டே ஆகாது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, லைக் நீங்கள் வந்து இண்டிபெண்டன்ட் ஹவுஸில் இருக்கீங்க, அதே மாதிரி வெளியே வந்து ஈஸியாக மண்ணில் வந்து புரள்றதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குன்னா, அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அதை பூட்டியே வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மண் பட்டுடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு கிளீனிங்க்கு. ரொம்ப மெஸ்ஸி ஆயிடும். ஏன்னா அதோட ஃபர்ல வந்து ஏகப்பட்ட டஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க இருக்கிறது 13த் ஃப்ளோர்ல தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் நாங்க சோஃபா கடியிலலாம் வந்து பெருக்கி தான் வைப்போம். இதுக்கே வந்து சம்டைம்ஸ் எங்களுக்கு வந்து மணல் புயல் வந்து நெறைய வரும். அந்த டைம்ல என்ன ஆகும்னா, நீங்க என்னதான் டோர்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாலும், லைட்டா அந்த மைன்யூட்டா இருக்கிற மண் எல்லாமே வந்து உள்ள வந்துரும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, சுகர் ஃபுல்லா வந்து ஒரு மாரி மண்ல போய் புரண்டு வந்த மாரியே ஃபீல் ஆகும். வீடு ஃபுல்லா உருண்டு அது மொத்தமா கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்து அது உடம்புல வச்சுக்கும். அந்த அளவுக்கு நாஸ்டி ஆயிடும். ஸோ அந்த மாரி இருக்கும்போது வெளிய நீங்க வச்சிருக்கீங்க அப்டின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அது வந்து வேலைக்கே ஆகாத விஷயம் தான். நீங்க வந்து ஃப்ரீக்வென்ட்டா வெளிய போறீங்க. உங்க டாக் வந்து ஏதாவது ஒரு டே கேர்ல விட்டுட்டு போறீங்க. இல்ல வந்து உங்களால கன்டினியூஸா அத ஹேண்டில் பண்ணிக்க முடியாது. வீட்ல யாரும் இருக்க மாட்டீங்க அப்டின்னா, லைக் காலையில ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வரவங்க, அந்த மாரி இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ப்ரீட் செட்டே ஆகாது. யார் வந்து வீட்ல எப்பயுமே வந்து வீட்ல இருக்காங்க ஒரு ஆளு அப்டின்னா, நீங்க தைரியமா இந்த பெட்ட வந்து வாங்கலாம். பட் நீங்க வொர்க்கிங்ல இருக்கீங்க 2 பேருமே, அது வந்து தனியா இருக்கணும் மதியத்துலலாம் லைக் காலையிலேருந்து நைட் வரைக்கும் தனியா இருக்கணும் அப்டின்னா, அது வேலைக்கே ஆகாது. லைக் இது வந்து எப்பயுமே ஹியூமனோட ரொம்ப பாண்டிங்ல இருக்கும். நீங்க வந்து ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றீங்க. உங்களுக்குன்னு ஒரு கம்பேனியன் வேணும். லைக் எப்பயுமே உங்க கூட இருக்கணும். லைக் என்ன சொல்றது? ஒரு குழந்தை மாரி உங்க கூட இருக்கணும் அப்டிங்கிறவங்களுக்கு வந்து இந்த ப்ரீட் வந்து பெர்ஃபெக்ட் ப்ரீட்ன்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள விட்டு நகரவே நகராது. அந்த அளவுக்கு வந்து ஒரு லவபிள் ப்ரீட் தான் இது. ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க. லைக் கொஞ்சம் ஏஜ்டா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கம்பேனியன் வேணும். எப்பயுமே கூட இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாரி பெர்சனுக்கு வந்து இந்த ப்ரீட் வந்து பெர்ஃபெக்ட் மேட்ச்ன்னு தான் சொல்வேன். அதே மாரி நீங்க வந்து நெறைய கேட்டுருக்கலாம். லைக் இது வந்து குலைக்கவே குலைக்காது. ரொம்ப காம் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அது உண்மையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதுக்கு வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கு. லைக் என் பொண்ணு வந்து பயங்கரமா அத இது பண்ணுவா. லைக் அது கூட விளையாடி, அத புடிச்சு இழுத்து எல்லா அமக்கலமும் பண்ணுவா. அவள நம்மள கண்ட்ரோலும் பண்ண முடியாது. அது வேற விஷயம். ஸோ அந்த டைம்ல வந்து இது அழகா வார்ன் பண்ணும். ஆக்சுவலி நல்லா குலைக்கும். அதே மாரி யாருன்னா வந்துட்டாங்க அப்டின்னா, நல்லா ஸ்னிஃப் பண்ணும். லைக் நானும் அ என்னோட பாப்பாவும் வெளிய போயிட்டு நாங்க இல்ல வீட்ல அப்டின்னா, அதுக்கு வந்து நல்லா ஐடென்டிஃபை பண்ணும். நாங்க லிஃப்ட்ல வரும்போதே வந்து அது டோர் கிட்ட வந்து நிக்க ஆரம்பிச்சுரும். லைக் அதுக்கு வந்து நல்ல சென்ஸ் இருக்கு. லைக் நாங்க வரோம் அப்டிங்கிறத வந்து அது வந்து ஐடென்டிஃபை பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரேஞ்சர் யாருனா வராங்கன்னா, கண்டிப்பா வார்ன் பண்ணுது. நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். இது வார்ன் பண்ணாது. ஃப்ரெண்ட்லி டைப் தானே தவிர, இத காட் பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டியும் இருக்கு. சப்போஸ் யாருனா ஸ்ட்ரேஞ்சர் வராங்க அப்படின்னா, அதுக்கு பயம் தான். லைக் அது போய் அவங்கள அட்டாக் பண்ணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அது அட்டாக் பண்ணாது. பட் அது வந்து வார்ன் பண்ணும். சம்படி இஸ் தேர். லைக் யாரோ ஸ்ட்ரேஞ்சர் வந்து நிக்கிறாங்க அப்படிங்கிறத கரெக்ட்டா வார்ன் பண்ணும். எங்களோட காலிங் பெல் வந்து லைட்டான சவுண்ட்ல தான் இருக்கும். ஆனா எங்களுக்கு கேட்கறதுக்கு முன்னாடி அது போய் நிக்க ஆரம்பிச்சுரும். அது குலைக்கிற சவுண்டு கேட்டு தான் நாங்களே வெளிய போய் பார்ப்போம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப காஷனா இருக்கும். வெளிய இருந்து ஆள் வந்துறக்கூடாதுங்கிறதுல. இந்த மாரி குழந்தைங்கள வச்சிருக்கீங்க. உங்களுக்கு வந்து அது அ அ ஓகேவா அந்த ப்ரீட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா ஓகே தான். பட் வந்து குழந்தைங்கள கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். குழந்தையோட இன்னொரு குழந்தையும் வச்சிருக்கிற மாரி தான் இந்த ப்ரீட் ஆக்சுவலி. இதுக்கும் ரொம்ப சேட்டத்தனம். லைக் உங்களுக்கு அதுக்கு வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் வேணும். அத வந்து நீங்க கவனிக்கணும். ரொம்ப பொசசிவ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் நான் வந்து என்னோட பாப்பாவ நான் கொஞ்சனாவே அது வந்து பக்கத்துல வந்து உட்காந்துக்கும். அதே மாரி என் ஹஸ்பண்ட் தூக்குனாலும் சரி, அது வந்து கூட வந்து உட்காந்துக்கும். அது ஃபர்ஸ்ட்டு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பொசசிவான ஒரு ப்ரீட் தான் இது. ஹியூமன் கூட அட்டாச்மெண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் காஷனே இந்த ப்ரீட்க்கு. மத்தபடி ஒண்ணும் பெருசா இல்ல. எல்லாரும் சொல்ற மாதிரி இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஒண்ணும் கிடையாது. லைக் எல்லாரும் வந்து ப்ராப்பரா நான் வந்து ஒரு சலூன் கூட்டு போய் தான் அத வாஷ் பண்ணி க்ரூம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் இது வந்து எக்ஸ்பென்சிவ் தான். பட் நாங்க வந்து இனிஷியலா 1 மந்த் வந்து ட்ரெயின் ஆகுற வரைக்கும் வந்து நாங்க வெளிய இருந்து ஆள கூப்ட்டுருந்தோம். பட் நாங்க அத கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். ஓகே இதுதான் ப்ரொசீஜர். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆல்ரெடி பெட் வச்சிருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு என்னோட ஹஸ்பண்ட்க்கு. ஸோ நான் வந்து அது அவரு மேனேஜ் பண்ணிக்கிறதுனால எங்களுக்கு அந்த கஷ்டம் வந்து தெரியல. அதுக்கப்புறம் பாத் பண்றதுலேருந்து, க்ரூம் பண்றதுலேருந்து எல்லாமே நாங்களே வந்து பார்த்துக்கிட்டோம். ஸோ அப்போ வந்து அது எக்ஸ்பென்சிவ் லிஸ்ட்ல வந்து போகாது. பட் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா, ராயல் கேனன் தான் குடுத்துட்டுருந்தோம். லைக் சம்டைம்ஸ் என்னைக்காவது சம்டைம்ஸ் வேணும் அப்டின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எக்கு குடுக்கலாம். அதே மாரி சிக்கன் லிவர் வந்து குடுக்கலாம். பட் வந்து நீங்க வந்து இல்ல எனக்கு அத அடாப்ட் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு ராயல் கேனன் அப்டின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து பெடிகிரிலயே வந்து உங்களுக்கு ஷிட்ஸுவோட ப்ரீடுக்கு வந்து கிடைக்குது. பட் எங்களோட சுகர் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்திங்கன்னா ரொம்ப சூஸி, சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும். அந்தளவுக்கு வந்து அது சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கேட்கும். அதே மாதிரி டெய்லி வந்து எக் இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ்லாம் இருந்தது. ஸோ நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து பிரேக் பண்ணிவிட்டு, இல்லை இதுதான் நீ சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி கர்ட் ரைஸ் கொடுக்கலாம், பம்கின் கொடுக்கலாம், ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து சீசனில் எங்களுக்கு எப்போ எதெல்லாம் வந்து சீப்பாக கிடைக்குதோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதில் வந்து எந்த பெரிய இதுவும் இல்லை. கேர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து கேர் கொடுக்கணும். லைக் மற்ற டாக்ஸ் மாதிரி லைக் வீக்லி ஒன்ஸ் வந்து பாத் கொடுக்குறோம், இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸ் பாத் கொடுக்குறோம், அதனால் அதுக்கப்புறம் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி டைப் கிடையாது. நீங்கள் டெய்லி மார்னிங் ரொட்டீனாக என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ, நீங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து கோம் பண்ணி விடணும். அதே மாதிரி லைக் வைப் பண்ணி விடணும். அது இல்லாமல் ஐஸில் வந்து அந்த அழுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்து விடணும். கண்ணில் வர அழுக்கு வந்து லைக் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கண்ணை க்ளீனாக வச்சுக்கணும், இல்லைனா இன்ஃபெக்ட் ஆகும். இதுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வர ப்ராப்ளம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இயர் இன்ஃபெக்ஷன் தான். இயர் இன்ஃபெக்ஷன் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குளிப்பாட்டும் போது லைட்டாக சின்னதாக கொஞ்சம் தண்ணி போயிடுச்சுன்னா கூட மற்ற டாக்ஸ்க்கு இருக்கிற மாதிரி தான் இதுக்கும் அந்த பிரச்சனை. ஸோ அப்போ வந்து அதுக்கு லைட்டாக ஃப்ளேக்கி ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அதை வந்து கொஞ்சம் கேர் பண்ணிக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஸோ நாங்கள் வந்து அதை ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். லைக் ஃபியூ மெடிசன்ஸ் இருக்குது, அந்த மெடிசன்ஸ் வந்து கொடுத்துட்டா அது கொஞ்சம் சரியாயிடுது. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் கேர் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேர் கொடுக்கணும். நல்லா வந்து அதை வீக்லி ஒன்ஸ் குளிப்பாட்டணும். லைக் ஃபர் வந்து நல்லா கோம் பண்ணி விடணும். ஏன்னா நிறைய ஹேர் ஃபால் இருக்கும் அதுக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து கோம் பண்ணி விட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளார நிறைய அந்த முடி சுற்றுறத வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஹேர் ஃபால் இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக. அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரஷ் வச்சு கோம் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் சுத்தமாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் வெளியே கூப்பிட்டு போகிறதெல்லாம் பெருசாக தேவைப்படாது. மற்ற ப்ரீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாக்கிங் கூப்பிட்டு போயே ஆகணுன்ற சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வீட்டில் கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கீங்க, அவங்களுக்கு வந்து டெய்லி வாக்கிங் அவ்வளோ தூரம் போக முடியாது, டாகை கூட்டிகிட்டு போக முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த ப்ரீட் வந்து ஓகேவாக இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 400 மீட்டர்ஸ் நடந்தால் போதுங்கிற மாதிரி இருக்கும். பொண்ணே வந்து பார்த்திங்கன்னா பாதி எனர்ஜி வந்து கன்சியூம் பண்ணிவிடுவா சுகர் கிட்டேருந்து. அதனால வந்து அதுக்கு கண்டிப்பாக வாக்கிங் தேவைப்படாது. ஏன்னா நல்லா பயங்கரமாக விளையாடும், ஆக்டிவாக இருக்கும். ஸோ மெயின் ரீசன் எதுக்கு வாக்கிங் கூப்பிட்டு போகிறோம், நம்ம வந்து அந்த டாக் சாப்பிட்ற எனர்ஜியை வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் திருப்பி வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து ஒபிசிட்டி ஆகிடும், ஓவர் வெயிட் கெயின் பண்ணிடும். அதனால தான் வந்து நம்ம வாக்கிங் கூப்பிட்டு போகிறதே. ஸோ சுகர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடும், சாப்பிட்டா மாதிரி அந்த அளவுக்கு எனர்ஜியை வந்து என் பொண்ணோட ஸ்பெண்ட் பண்ணிடும். ஸோ அதனால் நாங்கள் வந்து அதை வாக்கிங் கூப்பிட்டு போகிறலாம் இல்லை. சம்டைம்ஸ் வெளியே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சுன்னா வாக்கிங் அப்படின்னு சொன்னால் ரெடி ஆகிடும், ஒரே ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் காரிடாரில் கூப்பிட்டு போவோம், அவ்வளோதான். ஏன்னா அதுவும் பார்ப்போம். காரிடாரை வந்து எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து காரிடாரை க்ளீன் பண்ணுவாங்க, லைக் மாப் பண்ணுவாங்க. ஸோ அன்றைக்கி மாப் பண்ணுற அன்றைக்கி கரெக்டாக நாங்கள் வந்து அதை வாக்கிங் விட்டுருவோம். ஸோ தட் எந்த அழுக்கும் படியாது. மண்ணுக்கு இது வரைக்கும் கூப்பிட்டு போனதில்லை பெருசாக நாங்கள். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப வெளியே எங்கேயாவது போகணும், அது பாவமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா அன்றைக்கி வந்து நாங்கள் அன்றைக்கி ஈவினிங்கோ இல்லை நெக்ஸ்ட் மார்னிங்கோ வந்து பாத் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட்டிகிட்டு போவோமே தவிர மற்றபடி வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டோம். அதே மாதிரி மெயின் ரீசனாக எதுக்கு இதை வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. லைக் நாங்கள் வந்து ஃப்ளைட்லவும் கூப்பிட்டு போயிருக்கோம், ட்ரெயின்லேயும் கூப்பிட்டு போயிருக்கோம். ஸோ அதோட கேஜிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து காஸ்ட் வந்து இருக்கிறதுனால ஈஸியாக எங்களால் கூட்டிகிட்டு போக முடிஞ்சது. ஏதாவது பெரிய ப்ரீடாக இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து நிஜமாகவே கஷ்டமாக இருந்திருக்கும். ட்ரெயின்லேயும் கஷ்டமாக இருந்திருக்கும், ஃப்ளைட்டில் எங்களால் கூட்டிகிட்டு போயிருக்கவே முடியாது. பிகாஸ் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது நம்மளால். இல்லை சரி ஓகே அந்த மாதிரி நீங்கள் டே கேர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 1000 ருபீஸ் கேட்குறாங்க இங்கே நாங்கள் இருக்க ஏரியாவில். ஸோ அது வந்து பாசிபிளே கிடையாது. பட் குட்டி ப்ரீட் அப்படிங்கிறதுனால ஈஸியாக எங்களால் கேரி பண்ணிட்டு போக முடியுது. அதே மாதிரி ரொம்ப ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணல. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறனால ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ரொம்ப பெரிய வீடெல்லாம் இருக்காது. ஸோ சின்னதாக இருக்கும்போது நமக்கு இருக்கிறதுக்கே இடம் பத்தாதுங்கிறப்ப பெரிய ப்ரீட் வாங்கி வச்சுட்டா ஆல்மோஸ்ட் இன்னொரு ஆள் இருக்கா மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி கிட்டுன்னு சொல்லலாம். அதை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து அதுக்கு ஆக்குபை பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நமக்கு பெருசாக தேவையில்லை. ஃப்ளைட்லலாம் பார்த்தீங்கன்னா கேபின்லேயே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பெரிய இஷ்யூவாக இல்லை எங்களுக்கு ட்ராவல் டைம்லேயும். பட் இதே பெரிய ப்ரீடாக இருந்தால் நிஜமாவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுட்டு தான் நாங்கள் வந்து இந்த ப்ரீடை வந்து சூஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் வந்து இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோன்லியாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கம்பேனியன் வேணும், குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்களுக்கு அந்த டாக் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களா இருக்கீங்க, தென் உங்களுக்கு வந்து
கூடவே ஒரு குழந்தை இருக்க மாதிரி ஒரு பர்சன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஷிட்ஸு தான் ஒரே சாய்ஸு. லைக் நிஜமாவே இதோட லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. லைக் சம்டைம்ஸ் நாங்க ஏதாவது பெருசா கவனிக்கல. நாங்க வந்து ரூம்ல இருக்கோம், ஹால்ல இருக்கு அப்படின்னா, அன்னைக்கு ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருக்கும். லைக் நாங்க எப்போ வந்து திருப்பி போறோம் அப்படின்னுமோ, அது வரைக்கும் வந்து பட்னியாவே தான் இருப்பனே தவிர, சாப்பிட மாட்டேன்னு உட்காந்துட்ருக்கோம். ரொம்ப சென்சிட்டிவ். லைக் சிலர் கெஸ்ட் யாருனா வராங்க, அவங்களுக்கு வந்து டாக் புடிக்கல அப்படின்னா, நாங்க வந்து அத பால்கனியில வச்சிருப்போம். பால்கனியில வைக்கும்போதே அது வந்து டென்ஷன் ஆயிடும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அது ஃபுல்லா அப்படியே வந்து ரொம்ப டிப்ரஷன் ஆயிடும். அந்த 1 நாள் 2 நாளைக்கு வந்து அது அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயே நாங்க பல நாள் வந்து யோசனையா இருப்போம். லைக் யாராவது வராங்க அப்படின்னா, ஒண்ணு பெட்ரூம்ல வச்சுப்போம். யாராவது ஒருத்தர் நானோ, என் ஹஸ்பண்டோ யாராவது ஒருத்தர் வந்து மாத்தி மாத்தி அது கூட இருக்கா மாரி வச்சுக்கிற மாரி இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும். மத்தபடி அது கொஞ்சம் பழகிடுச்சுன்னா அதுக்கு தெரியும். ஓகே இவங்க தான் நமக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படிங்கிற ஒரு அந்த செட்டில்மெண்ட் கொண்டு வரணும். அதுவரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற மாரிலாம் கிடையாது. மேபி வாங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கே தவிர, மத்தபடி மெயின்டனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப பெருசாலாம் கிடையாது. பட் அ ஒரு மினிமல் எல்லா டாக்ஸ்க்கும் ஒரு ஸ்பெண்டிங் மணி இருக்கும் இல்லையா? நீங்க ஒரு அமௌண்ட்ட ஸ்பெண்ட் பண்ணி தான் அதுக்கு ஃபுட் குடுக்கணும். மத்த டாக்ஸ்க்கு வந்து நீங்க எத சமைச்சாலும் குடுத்துடலாங்கிறது கிடையாது. மெயினா சால்ட், சுகர் இதெல்லாம் எதுவுமே குடுக்குறதே கிடையாது. ஸோ அதுக்கேத்த மாரி அதோட செப்பரேட் ஃபுட்டு குடுக்குறது நல்லது. நீங்க கர்ட் ரைஸ் குடுக்கலாம். ஸோ உங்களோட பழக்கம் தான். நீங்க என்ன குடுத்து அத பழகணும்னு நெனைக்கிறீங்களோ, அது பிகினிங்லேருந்தே குடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்டின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லன்னா கொஞ்சம் அத பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கும். உங்களுக்கு இதில சில கிளாரிட்டீஸ் கிடைச்சிருக்கும் அப்டின்றத நம்பிக்கை இருக்கு. லைக் நீங்க வந்து நிஜமாவே அ இந்த ப்ரீடு வாங்குறீங்க அப்டின்னா, காஸ்ட்ட வந்து பின்னாடி வச்சுட்டு, அதோட லவ் அண்ட் கேர வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க அப்டின்னு சொல்லுவேன். அதேமாரி உங்களுக்கு எந்த பெட்டையும் வளர்த்து பழக்கமே இல்ல அப்டின்னா, இது ரொம்ப கஷ்டம். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு பெட்ட வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்டின்னா, ஷிட்ஸுவ ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி. லைக் எனக்கு வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. எனக்கு அத அடாப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் எங்க வீட்ல என்னோட ஹஸ்பண்ட் வந்து அத அ ஏற்கனவே பெட் வச்சிருந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால, எனக்கு பெருசா தெரியல. இல்லன்னா நிஜமாவே அது ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணும் கொஞ்ச நாளைக்கு. லைக் 45 டேஸ்லேருந்து ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் நிஜமாவே அத ரொம்ப கேர் குடுத்து பார்க்குற மாரி இருக்கும். லைக் அத பழக்கிறது, ட்ரெயின் பண்றது, யூரின், மோஷன் இது எல்லாமே வந்து ஆ ஒரு டாஸ்க் தான் இது ஆக்சுவலி. ஸோ ஒரு குழந்தைய எப்படி வளர்க்குறீங்களோ அந்த மாரி தான் ஷிட்ஸுவும் வந்து. ஸோ நீங்க டிசைட் பண்ணிக்கங்க இது உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உங்களால தனியா விட்டுட்டு போவே முடியாது. எப்படி உங்க குழந்தைய தனியா விட்டுட்டு போ முடியாதோ அந்த மாரி தான் இதுவும். தனியா விட்டுட்டு போகவே முடியாது. எப்பயும் கூட ஒரு ஆள் இருக்கணும். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.